தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன். இதான் நண்பர்களே, நீங்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா? அடிக்கடி சென்னை ட்ராவல் பண்ணுவீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், ஏண்டா தேனிலையும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆண்டிப்பட்டியிலையும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, நம்மளை ஏன் போடி வர சொல்கிறான்? போடியிலேருந்து ரயில் ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு சீட் கிடைக்கிற பாசிபிள் இருக்கிறது நண்பா. மேலும் இங்கே டிக்கெட் கவுண்ட்ரு எம்டியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக டிக்கெட் வாங்கிக்கலாம், எந்த கிரௌண்டும் இருக்காது. இதே இது பஸ்ஸில் நீங்கள் ஒரு டிக்கெட்டின் விலை 550. ஆனால் நீங்கள் ட்ரெயினில் அன்ரிசர்வ் டிக்கெட் வெறும் 290 மட்டுமே. ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் ஒரு டிக்கெட்டோட விலை 1000 ரூபாய். அதே இது ரயிலில் நீங்கள் ரிசர்வேஷன் டிக்கெட் வெறும் 490 மட்டுமே. ஆனால் ரிசர்வேஷன் 60 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் செய்திருக்க வேண்டும். மேலும் ரயிலில் பயணிக்கும் போது உங்கள் உடம்பிற்கு அலுப்பு எதுவும் தெரியாது. நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இதே இது நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டயர்னஸ் அதிகமாகும், தூக்கமின்மையும் ஏற்படும். ட்ரெயினில் அந்த மாதிரி இருக்காது நண்பா. மேலும் நீங்கள் பஸ்ஸில் பயணிக்கும்போது நீங்கள் கேளம்பாக்கம் தான் போவீங்க. ஆனால் ட்ரெயினில் போனீங்கன்னா சென்னையோட மெயின் சிட்டியான சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் சேர்ந்துடலாம். வாரத்தில் 3 நாட்கள் சென்னைக்கு ரயில் புறப்படுகிறது. செவ்வாய், வியாழன், ஞாயிறு. ரயில் புறப்படும் நேரம் இரவு 8:50. 8:50னா 8:30க்கு வந்துடாதீங்க நண்பா, ஒரு 6 o'clock வந்துடுங்க. அப்போ தான் சீட் கிடைக்கும். போடி, நீங்கள் தேனி மாவட்டத்தில் எந்த வில்லேஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் போடி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. போடி பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ போகும் நண்பா. மேலும் உங்களுக்கு ஆட்டோ, ஷேர் ஆட்டோ வேணும்னா தேவர் சிலை அருகில் ஷேர் ஆட்டோ நிற்கும் நண்பா. 10 ரூபா டிக்கெட். நீங்கள் ரெட்டை வைக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே இறக்கி விட்ருவாங்க. அதுலேருந்து ஒரு 500 மீட்ரு வரும். நீங்கள் நடந்து போய் ரயில்வே ஸ்டேஷனை பிக்கப் பண்ணிக்கலாம். அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தேடி அலைய வேண்டாம் நண்பா. ரயில் எண்டிங்லேயும் ரயில் ஸ்டார்டிங்லேயும் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் 2-3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும் நண்பா. நீங்கள் ரிசர்வேஷனுக்குள்ளே போய் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ட்ரெயின் பிகினிங் எண்டு, இந்த ரெண்டு சைடு இருக்க 3 கம்பார்ட்மெண்ட்டு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தான் நண்பா. நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்னால் உங்களுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே டிடிஆர் உங்களை செக் பண்ணிடுவாங்க. அன்ரிசர்வ் டிக்கெட்னா அதுக்கு ஏதாவது ஃபைன் போட்டுருவாங்க. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க. இரவு சாப்பாடு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிங்க நண்பா. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச கடைகளில் நீங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துங்க. இங்கே ட்ரெயினில் ஹோட்டல் கடை ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நண்பா. அப்புறம் இங்கே மறுபடியும் நீங்கள் அலைய வேணாம். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. 1 லிட்டரோ 2 லிட்டரோ, ஒரு பாட்டிலோ 2 பாட்டிலோ. ஏன்னா இங்கே ட்ரெயினில் ட்ரிங்கிங் வாட்டர் சுத்தமாக இருக்காது. வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேரங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு குளிரும் நண்பா. ஒரு சொற்று இல்லாட்டி ஏதாவது ஒரு பெட்ஷீட் எதுவும் வச்சுக்கோங்க. மேலும் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா சோப்பு கூட ரெடி பண்ணிக்கங்க நண்பா. இங்கே பாத்ரூம் இருக்குது, பாத்ரூமில் ரெஃபர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னையில் இறங்கி அங்கே நீங்கள் தனியாக ஒரு ரூம் எடுத்து பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்ஷன் அதிகமாகும். இன்றைக்கி 1000 ரூபா 2000 ரூபா கேட்பாங்க லாட்ஜுக்கெலாம். நீங்கள் அதெல்லாம் கொடுக்க வேணாம். இங்கே வாட்டர் இருக்குது. ட்ரெயினில் நீங்கள் அப்படியே லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ இல்லை ஒரு குளியல் போட்டோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். மார்னிங் 8:50 போயிருக்குன்னு போய் சென்ட்ரல் ஸ்டேஷன் சேர்ந்துருன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மணி 10:30 இந்த டைம் தான் ஹெச்ஆர் மேனேஜர் எல்லாம் வருவாங்க. நீங்கள்
ட்ரெயினில் போகிறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் போனாலும் நீங்கள் அங்கால எனக்கு கிளம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் போய் தாம்பரத்துலேருந்து உள்ளே நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும், டிராஃபிக்கு அதிகமாக இருக்கும் நண்பா. நீங்கள் ட்ரெயினில் ஈஸியாக நீங்கள் போயிடலாம். இது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெயினில். மேலும் நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷை கொண்டு போனீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிக்கலாம் நண்பா. வேறு சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து எல்லா மேஜர் சிட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பஸ் இருக்குது, வெளியிலே பஸ் இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும். நீங்கள் எங்கே அம்மஞ்சிக்கரையோ இல்லை இங்கிட்டு பாரிஸோ இல்லை அங்கிட்டு ஓஎம்ஆரோ இல்லை இங்கிட்டு ஈசிஆரோ டிஎல்எஃப் ஐடி பார்க்கோ இல்லை ஹுண்டாய் கார் கம்பெனியோ ஸ்ரீபெரும்புதூரோ நீங்கள் எங்கே வேணாலும் நண்பா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நண்பா. நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த நண்பன் உங்களுக்காண்டி எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க நண்பா. உங்களை மாதிரி நண்பர்களுக்காண்டிதே நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். மேலும் எந்த தகவலுக்கு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன். நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர நான் வாழ்த்துறேன் நண்பா. காட் பிளஸ் யூ. இன்டர்வியூ நல்லபடியாக முடிஞ்சுனா நண்பா, மெரினா பீச் இருக்குது நண்பா. பக்கத்திலே சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்திலே மெரினா பீச் இருக்குது. நீங்கள் ஒரு 6:50 7 o'clock போனீங்கன்னா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும் நண்பா. அப்படியே கொஞ்சம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அங்கனக்குள்ளே அண்ணா சதுக்கம் இருக்குது நண்பா, அண்ணா பூங்கா இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல பிளேசஸ் இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஸ்பென்சர் பிளாஸா இருக்குது, எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குது, சிட்டி சென்டர் இருக்குது. இது 3 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் பக்கத்தில் இருக்குது நண்பா. நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். தேட்ரு இருக்குது, சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடம். சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்கே மேபி வருவாங்க அடிக்கடி. உங்களுக்கு ஒரு சிட்டி எஃபெக்ட்டு, ஒரு ஃபாரின் எஃபெக்ட்டு வரும் நண்பா. மேலும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஷாப்பிங் மால் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மால்னு ஒரு மால் இருக்குது நண்பா. அது நல்லாயிருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கேஎஃப்சி, டோமினோஸ், பீஸா, பர்கர் கிங் ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா இருக்கும் நண்பா. ஈவினிங் ஏதாவது ஒரு பார்ட்டி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி, ஒரு மூவியோட இசை வெளியீட்டு விழா இதெல்லாம் நடக்கும், நீங்கள் பார்க்கலாம். மேற்கொண்டு தேட்ரு போனீங்கன்னா அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் நண்பா. தேட்ருலாம் பார்க்குறதுக்கு அந்த அட்மாஸ்பியர் ஒரு தனியாக இருக்கும். கொஞ்சம் முடிஞ்சால் அதையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் ஒரு 10 வருஷம் மெட்ராஸில் இருந்தேன் நண்பா. எனக்கு எல்லா இடங்களும் தெரியும். நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் இடம் தெரியணும், எப்படி போகணுன்றா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு எப்படி போகணுன்றது நான் சொல்கிறேன். மெட்ராஸில் நான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹுண்டாயில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நண்பா.